Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் maansatti, which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட் மூணு பொட்டேட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். அதுவும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ப்ளீஸ் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்ல மீடியம் சைஸ் தான் இது. இதை வந்துட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்துட்டு தண்ணியில் போடலன்னா கருப்பாயிடும், அதனால தான் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த ஸ்லைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ திங்க் இதை வந்துட்டு நான் ஒரு 150க்கு வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லைனா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தின்னா இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் 3 பொட்டேட்டோவுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாய்ஸ் கேட்டுச்சுன்னா ஐம் ரியலி வெரி சாரி. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பொட்டேட்டோவில் இருக்கிற தண்ணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இந்த ஸ்நாக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சில்லி பவுடர். நான் க்ரீன் சில்லி அதிகமாக சேர்த்துருக்கிறதால சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா க்ரீன் சில்லி கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமாக இருந்தாலும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு அரிசி மாவு, கடலை மாவு எதுவுமே சேர்க்காதீங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுவே சரியாயிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி காமிங்க. அண்ட் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னுட்டு. பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி பொட்டேட்டோ இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி கரெக்டாக வரும். அண்ட் இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு டூத்பிக் வேணும். ஸோ நான் கொஞ்சமாக டூத்பிக் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டூத்பிக்கில் இது பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் வெரி குட் ஃபார் ஹெல்த். பாருங்கள், இந்த பொட்டேட்டோ ஸ்டிக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க சூப்பர் ஃபேன்சியாக இருக்கும், பட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ டூத்பிக் இருந்துச்சுன்னா இது எப்படி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் கிட்டே டூத்பிக் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்லைசஸ் இருக்குது இல்லையா, இது எப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோஸ் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஆயில் வச்சுட்டு ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போட்டது ரெக்கார்ட் பண்ண முடியல, ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ செகண்ட் டைம் இதை நான் சுட போகிறேன். எல்லாமே இந்த மாதிரி போட்டாச்சு. இது போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே டீப் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது இன்னொரு சைட் திருப்பி போட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அண்ட் பொட்டேட்டோ வந்துட்டு கிறிஸ்பியாக வராது.
பாருங்கள், இது 2 மினிட்ஸாக நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது நம்ம இன்னொரு சைட் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம போட்ட பொட்டேட்டோஸ் வந்துட்டு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.